சிந்தாமணி 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 சிந்து சிந்து. ஐயா என்னது சிந்து? நீ நான் என்ன மூக்கையா சிந்த சொன்னேன்? சிந்தாமணிய செல்லாம சிந்துன்னு கூப்பிட்டேன். ஆமா, அந்த அசட்டு போய் இல்லையா? இல்ல, அவனை பஜார்ல பாத்துட்டு தானே உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு தின்னு. குடு 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 வச்சிருந்தேன், அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். சிந்து என்னையா சிந்து சிந்துன்னு சிந்து பாடுற? நான் சிந்து பாடுறது, நெளிகிறது, குலைகிறது எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான். நீ ஒரு பச்சை கிளி, அது ஒரு திருட்டு பூனை, நீ ஒரு நெத்திலி கருவாடு, அது ஒரு சுண்டலி. கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா? சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. அப்படி கேளு. நீ ஒரு அன்னை கிளி, நான் ஒரு 16 வயது நிலை. நீ ஒரு சிவப்பு ரோஜா, நான் இந்த ரோஜாவின் ராஜா. நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டா, அந்த குடிமை பைய காதுல பூவை வச்சுட்டு சமயத்திய பிரிதிவராஜ குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உன்னை என் குதிரை வண்டியில ஏத்துக்கிட்டு போ. எப்படி இருக்கு? மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்த ஆளு சந்திர பூந்து ஓடியாரு போதே நான் சந்தேகப்பட்டேன். முஞ்சே பாரு, 16 வயது நிலைவா? நீ இல்லையா பேசின வாயை விட்டுட்டு காலை சொல்ற? வாய காட்டியா? இந்த பக்கம் தலையை வச்சு கொடுக்க இனிமே இந்த மாதிரி வெட்டி போயிட்டு எல்லாம் உட்கார்ந்து அரட்டை எடுத்து இருந்தா உன் வாயில சூடு போட்டு. சரி சுத்து, சக்கரத்தை சுத்து. முறுக்கு தின்னு. சாயந்தரமா அது எப்படி? 4 ரூபாய் நீ சொன்னா போதுமா? யோ ஜக்கா, உன் வண்டி சக்கரத்தை ரிப்பேர் பண்ணணும்னா 8 ரூபாய் ஆகும். அது எப்படி? 8 ரூபாய் நீ சொன்ன நான் விட்டுருவனா? இந்த பட்டைக்கு நானும் முதலாளிமா. முன்னாங்க 12 ரூபாய் ஆகும். இஷ்டமா? 12 நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நான் அங்க 16 ரூபாய், 16 ரூபி. ஒரு தரம், 2 தரம். தெரியாம தான் கேக்குறேன். இதென்ன கொல்லம் பட்டுறியா இல்ல ஏல கடையா? நீங்க மட்டும் ரேட்டை ஏத்திக்கிட்டே போனா எப்படி? யோ, இஷ்டம்னா கூட இல்லாட்டி சக்கரத்தை உரிச்சிட்டு போயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழில் நடத்துனீங்கன்னா பட்டறை தான். யோ ஜடுக்கா, யூ கெட் அவுட். வர்ற கிடாக்கெல்லாம் விரட்டுற நீ. நீ தான் விரட்டின. நீதான் முதல்ல விரட்டின. நீதான். யூ மவுத் சட்டு. யூ shut up and don't talk nonsense. யோ குடுமி, இங்கிலீஷ்ல பேசுற? ஒன்றை நான் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னமோ உதறிய. நான் அந்த காலத்து SSLC படிச்ச வேண்டி. என்னையா டீ போட்டு பேசுற? இனிமே டீ போட்டு தாண்டி பேச வேண்டி. இன்னொரு டீ என்ன மரியாதை கட்டு. கைய பிடிக்கலாம். என் குடிமையாலே உன் கையை கட்டி போட்டு வேண்டி. இது சாதாரண குடிமை இல்லடி, சாணக்கியன் குடிமை. என் குடிமையில கொஞ்சம் சிக்கல் விழுந்திருக்குது. ஒம்பளையாச்சன் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப போறிய. நெருப்புல தூக்கி போட்டு இரும்ப வளைக்கிற மாதிரி வளைச்சிருவே. ஆமா, ஆம்பளை தொண்ணை இல்லாதவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா? என்னடி சொன்ன? ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏண்டி எதுக்குடி அலறடி? ஐயோ நான் மாட்டேப்பா. சிந்து 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 ரொம்ப நாள் ஆசடி, மாட்டேன்னு சொல்லாதடி. எங்க ஆத்தாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அட என்னடி உன்னை என்ன தூக்கு போடவா கூப்பிடுறேன்? மூக்கனாங்க போடலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறிய. எங்க ஆத்தா வந்து கேளு, அவங்க சரின்னா உனக்கு யோகம் தான். உங்க ஆத்தா எனக்கு வேணாண்டி, நீதான் வேணும். சாமி கண்ணு கொடுத்த 6 ரூபாய் காணா போச்சுதுங்க. தொலைச்சுட்டியாரே? நானா தொலைக்கலைங்க, அதாவே காணா போச்சுதுங்க. ஏனே சாமி கண்ணுகிட்ட நீ 6 ரூபாய் வாங்கினியாவே? இந்த கையால வாங்கினேனுங்க. ஞாபகத்து கூட கிள்ளிவிட்டு போனாருங்க. கிள்ளினாரா? ஆமானுங்க. நான் எப்படி இப்ப வீட்டுக்கு போறது? அத்தை அப்பையாலே அடிப்பாங்களே. யோ ஏனே இப்படி தத்தியாவே இருக்க? உன்னை எப்படியாவது திருத்தணும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். முடியலையே. அத்தை கேட்டா நீ என்னங்க பதில் சொல்வ? தினமும் நாள் எனக்கு ஏதாவது ஒரு சொல்லவே. இந்த புடி 6 ரூபா. ஏனுங்க கையில ஒரு கிள்ளுங்க, அப்பதானுங்க எனக்கு ஞாபகம் வரும். அது போதாது, இதால தினமும் 10 அடி அடிச்சு புத்தி சொன்னாதான் நீ மனுஷனா மாறுவதே. சதானுங்க. வாடா, எங்க வந்த? என்னங்க என்ன பார்த்தா எங்க வந்தேன்னு கேக்குறீங்க? ஐயோ, இப்பதானுங்க எங்க அத்தை இல்லாம போனதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்குடா? கருவாட்டு குழம்பு கலக்கின கரண்டியால உங்க சொட்ட தலையில அடி 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 அடிச்சு கொள்றது.
அதுக்கு வேற ஆள போடுற. உங்க மாமா உயிரோட இருந்தப்போ என்கிட்ட 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தாரு. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய நான் ஆக்கிரமிச்சுக்கிட்டேன். அது எப்படி? யோ ஜட்கா, சுப்பையா அண்ணன் எப்படா சாவாரு, சின்ன எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். எங்க குடுமி ஐயா, இந்த இடம் உங்களுக்கு எப்படிங்க சொந்தம்? உங்க மாமா உயிரோட இருந்தப்ப என்கிட்ட 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறேன். யோ, எரியிற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம் சொல்ற மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் இப்படி தேயா பறக்குற? ஏ வட்டி, நீ எங்க இங்க? குட்டி போட இங்கதானா? வாய முடியா? இவங்க மாமா உயிரோட இருக்கும் போது உங்ககிட்ட 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த கொல்லம்பற்றைய ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்க நீங்க. அதுதானுங்களே? அட ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? இதேதானுங்க இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஓஹோ, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். ஆமா, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். யூ மவுத் சட்டு, நான் கோர்ட் வரைக்கும் போவேன், இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். அது எப்படி? அது அப்படித்தான். அது நடக்காது. என்னவே இங்க கலாட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க. எங்க மாமா உயிரோட இருந்தப்பங்க போது நிறுத்துவே. இவகிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க. அதானுங்க. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய ஆக்கிரமிக்க வந்திருக்காங்க. அதேதானுங்க. என்னவே ஜட்டுக்கா, கடன் கொடுத்ததுக்கு ஏதாவது பாண்டு பத்திரம் வச்சிருக்கீங்களா? அது அது இவங்க பண்ண கலாட்டாவுல கைது வரி நெருப்புல விழுந்துச்சு, துருத்தி அடிச்சு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சா? ஆமா. யா, விடாதீங்க, அடிக்காதீங்க. ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். நடுத்தருவுல நிக்க வச்சு சாட்டையால வாங்குவாங்கன்னு வாங்கிடுவேன். என்னம்மா சவுக்க வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்களே? வெறும் வாய் சவடாலே பணம் கொடுத்தேன்னு சொல்ற ஆளு நான் இல்ல. இந்த பாரு, அவங்க மாமா எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டு. இந்தாம்மா சிந்தாமணி, என்ன? என்கிட்டயும் ஒரு ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துருக்காரு. படிச்சு பாரு. எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்தை எடுத்துக்கலாம்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார். எடுக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துக்கலாம்னு எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு. போதும், பார்த்தது போட்டா. எங்க அப்படி சொல்றீங்க? வேற வழி இல்ல. புறப்படு புறப்படு. ஏனுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேனுங்க. நான் இங்கே இருந்து துருத்தி போடுற வேலையை பாத்துக்கிறேனுங்க. சக்கரை நல்லா சுத்துவனுங்க. நீ வேற எங்கேயாவது போய் சுத்து, இடத்தை காலி பண்ணு. இடத்தை காலி பண்ணவே தாபா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க கம்மு, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது? ஹெல்ப் ஹெல்ப். ஆச்சரி ஆச்சரி. இந்த படம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச படம்ங்க. இத மட்டும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேனுங்க. எடுத்துக்கிட்டீங்களே, புறப்படு. புறப்படாங்க. பெரிய சவுக்கடி சந்திரகாந்த போறிய. தயா குடுமி, உனக்கு சேர வேண்டிய 500 ரூபாய நான் கொடுத்துறேன். இங்க இருந்து வெட்டிக்க. இந்த அம்மா வட்டி, 500 ரூபாய் நான் கொடுத்துறேன், நீ இங்க இருந்து வெட்டிக்க. நோ கோயிங். முடியாது. நீ முடியாதுன்னா நானும் முடியாது. இப்ப என்ன? வெட்டிக்க வேணாம், 2 பேர் ஒட்டிக்குவோமா? பாகஸ்தரா இருந்து பட்டறை நடத்தலாம்னு சொன்னேன். யோசனையும் குட்டாதான் இருக்கு. யோசனை குட்டையா இருக்குதா? குட்டு குட்டு. ஓ, குட்டு குட்டா. எல்லாம் தட்டி போயிடலாம். ஏனுங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? எல்லாம் உங்க மாமி சுப்பு எங்கடா? வெளியில போயிருக்காருங்க. நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரத்தை கூடாது சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க? எனக்கு என்ன தெரியும்? நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரத்தை கூடாது சொன்னாருங்க. என்னடா இதையே 2 வாட்டி சொல்ற? எங்க மாமாவும் 2 வாட்டி சொன்னாருங்களே. அதோட எங்க மாமா என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன? நீங்க முள்ளவாரியா எச்சுபடியா, அதனால 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரத்தை கூடா அப்படின்னு சொன்னாருங்க. இன்னும் 6 ரூபாய் இருக்கா? இந்தாடா 6 ரூபாய் இந்தா. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. ஏனுங்க, கையில ஒரு கிள்ளு கிள்ளுங்களே. நமக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகங்க. நீங்க கிள்ளிங்களா மறக்காம கொண்டு போய் அத்தையிட்ட கொடுத்துருவானுங்க. சரியான மண்டு போயிடா நீ. ஏங்க நண்டு பிடி பிடிக்கிறீங்க? இந்தாங்க முருகா. ஏனுங்க வரேன்டா. வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல, அது என்னைத்தான் சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
பணத்தை இங்கதானே வச்சேன். அத்தை கேட்டா இந்த பற்றையில நான் எத்தனையோ கட்சிகளை தீட்டி இருக்கேன். சில பேரு அதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க, சில பேரு அதை கெட்டதுக்கு பயன்படுத்துறாங்க. நல்லதுக்கு பயன்படுத்தினா அவன் நல்ல மனுஷனாகிறான், கெட்டதுக்கு பயன்படுத்தினா மனுஷன் மிருகமாயிடுறான். கத்திய தீட்டாத தம்பி, உன் புத்திய தீட்டுன்னு ஒரு அறிவாளி சொன்னாரு. இத புரிஞ்சுகிட்டு நடக்கிறவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறான், புரியாம போறவன் வாழ்க்கைய கோட்டை விட்டுடுறான். புரிஞ்சுதா? அடே ஏனுங்க, கத்திய திட்டு யாருங்க மாமா சொன்னாங்க? உங்க பாட்டன் சொன்னான். ஏண்டா, என்னைக்கு இந்த சக்கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சையோ அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவன் இன்னும் முழிச்ச பாடில்ல. இப்பதான் நானும் முழிச்சுட்டேனுங்க மாமா. நான் போனதுக்கு அப்புறம் எப்படிடா பொழைக்க போறேன்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா அத்தை என்ன கரண்டியாலேயே அடி 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 அடின்னு அடிச்சு கொன்னுடுவாங்க. அதனால நீங்க போயிடாதீங்க. வணக்கம். வாங்க ஆறுமோண்ணே, எப்ப வந்தீங்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு, கூட்டிட்டு வந்துட்டேன். வந்த விஷயத்தை சட்டு புட்டு பேசி முடிச்சுட்டா அடுத்த இல்லையா அண்ணன் போயிடுவாரு. ஏண்டி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏனுங்க ஆறுமுக மாமா, என் தம்பிய பாத்தீங்களா? சிறுவர்ஜையில இருந்து எப்பவோ விட்டுட்டாங்க. இப்ப எங்க இருக்கான்னே தெரியலப்பா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க கேட்டா இருக்காங்க? எங்கேயாவது கொலை குத்த திருடு பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜெயில இருப்பா, போய் பாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுனாலதாங்க பக்கத்து வீட்டு அத்தை சரியா சொன்னாங்க. என்னடா சொல்ற அந்த சக்காரத்தி? இதேதாங்க அவங்க உங்களை சொன்னாங்க. அவன் சொன்னா நீங்க வந்து சொல்றியா? உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்தான்? ஏண்டி அவரை எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொல்ற? வீட்டு தடிய மாதிரி வாழ்ந்துருக்கான். ஒரு துப்புண்டா போது நிறுத்துரு. முருகா, சாமி கண்டு வருவாரு, அவர்கிட்ட 6 ரூபாய் வாங்கிட்டு உள்ளாரு இருக்கிற அந்த சக்கரத்தை கொடு. மாமா, முதல்ல 6 ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் தான் சக்கரத்தை கொடுக்கணும். புரிஞ்சுதா? அப்படியே செய்யறேங்க மாமா. ஆறுங்க அண்ணே, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் சாகுவாசமா ஊருக்கு போவான். அத்தை